ஹலோ நண்பா, இன்னைக்கு இந்த வீடியோவில் உப்பளத்தான் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை பற்றி தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த புத்தகத்தை பற்றியான தெளிவான வீடியோ அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுவேன். இப்போ இந்த புத்தகத்தை படிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிற மட்டும் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த புத்தகத்தை ஆறு பேச்சு பாண்டியன் அவர்கள் எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தை இன்ஸ்டாகிராமில் பார்த்து தான் புத்தக கண்காட்சியில் வாங்கினேன். அதை படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்குள்ள ஒரு சலிப்பு உண்டாயிடுச்சு. என்னடா இந்த புக்கு படிக்கணுமா, இவ்வளோ பெருசாக இருக்கே, இது எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு. சரி படிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தேன். நான் படிக்கும் போதே பெருசாக ஒரு ஈடுபாடோட படிக்கல, ஒரு கதை வாசிக்கிற மாதிரி தான் இந்த புத்தகமும் போகும். அப்படியே வாசிச்சுட்டே போகும்போது இடையில என்ன ஆகும்னா, இந்த புத்தகத்துல கிச்சன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கும். அவர் இறந்துருவோன்னா அவரை கொலை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த புத்தகத்தை படிக்கக்கூடிய கண்ணோட்டமே மாறிடுச்சு. எனக்கு ரொம்ப ஆர்வமாயிடுச்சு இந்த புத்தகத்தை பத்தி. என்னடா நல்லா போய்கிட்டு இருந்து திடீர்னு எதுக்கு அவரை கொண்டுட்டாங்க அப்படின்னு ரொம்ப தீவிரமா படிக்க ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நான் 200 பேஜை ஒரே நாள்ல படிச்சு முடிச்சிருப்பேன். அவ்வளோ ஆர்வமா இருந்தது புத்தகம். அவ்வளோ நேர்த்தியா எழுதியிருக்காரு. ரொம்ப யதார்த்தமா இந்த புத்தகத்தை ஆறு பேச்சு பாண்டியன் அவர்கள் எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு அவ்வளோ ஆர்வமா இருந்தது. அதுவும் இல்லாம எனக்குள்ள இது பல கேள்விகளை உருவாக்கிச்சு. எனக்குள்ள மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுது. அசுரன் படத்துல பிரகாஷ் ராஜ் ஒரு இடத்துல சொல்லுவாரு, சும்மா மனு மட்டும் எழுதி போட்டால் எல்லாம் கிடைச்சிருமா, போராடணும், மக்களுக்காக இறங்கி போராடணும், போராட்டணும் அறிவிச்சா வரணும் அப்படின்னு. அந்த வசனத்தை ஏன் வெற்றிமாறன் வச்சாரு அப்படின்னு இந்த புத்தகத்தை படிக்கும் போது தான் உண்மையாகவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். போராட்டம் என்பது மக்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமானது, அது ஏன் அவ்வளோ அவசியமானது, தன்னுடைய எதிர்ப்பை ஏன் அரசாங்கத்துக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறத இந்த புத்தகம் எனக்கு ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்தது. இந்த புத்தகத்தில் பல அரசியல்களை பேசியிருக்காரு. உண்மையாகவே அந்த அரசியல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொன்று, இந்த புத்தகத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்துக்கு பின்னாடியும் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிறத இந்த புத்தகம் எனக்கு அவ்வளோ தெளிவாக விளக்குச்சு. கம்யூனிஸ்ட் தோழர்கள் உழைக்கும் வர்க்கத்துக்கு எவ்வளோ போராடி இருக்காங்க, அவங்க எவ்வளோ உறுதுணையாக இருந்திருக்காங்க அப்படின்னு இந்த புத்தகத்தை படிக்கும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் நினைச்சான் அப்படின்னா ஒரு தொழிலாளிக்கு எந்த லெவலுக்கான போய் நீதி வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு இந்த புத்தகம் எனக்கு உணர்த்திடுச்சு. உண்மையாவே இந்த கம்யூனிஸ்ட் ஒரு கட்சி மேலேயும் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் மேலேயும் எனக்கு அவ்வளோ மரியாதை வந்தது. பொதுவாக நமக்கு கம்யூனிஸ்ட் கட்சி பற்றி தெரியும், அதில் இருக்கிற தலைவர்களை பற்றி தெரியும். ஆனால் ஒரு சமூகத்தில் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கும் போது அவங்க மேலே கூடுதலாகவே எனக்கு ஒரு பெரிய மரியாதை வந்தது. இந்த புத்தகத்தில் போராட்டத்தை பற்றி எழுத்தாளர் என்னதான் சொன்னால் கூட, கல்வி அதை விட பயங்கரமானது, ஒரு போராட்ட களத்தை விட பயங்கர வீரியமானது அப்படிங்கிறத இந்த புத்தகத்தில் ஆறு பேச்சு பாண்டியன் அவர்கள் சொல்லியிருக்காரு. நமக்கு ஒரு கல்வி அறிவு இருந்தால் நம்ம சார்ந்து இருக்கிற மக்களுக்கோ இல்லை எங்கே அநீதி ஏற்படுதோ அங்கெல்லாம் நாம் போயிட்டு ரொம்ப போல்டாக தைரியமாக குரல் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பேச்சு பாண்டியன் இந்த புத்தகத்தில் ரொம்ப தெளிவாக விளக்கியிருக்காரு. எனக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னதான் அவங்க அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாலும் இந்த புத்தகத்தில் உத்தமா அப்படிங்கிற ஒரு நபரை அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. அப்படி படித்து முடிச்சுட்டு படிப்பால் இந்த மக்களுக்கு இவனால் என்னெல்லாம் செய்ய முடிஞ்சுது அப்படின்னு ரொம்ப தெளிவாக எழுதியிருக்காரு. படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த புத்தகத்தில் அதை பற்றி ரொம்ப தெளிவாக எழுதுனதை நினச்சிக்கும் போது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பேச்சு பாண்டியன் அவர்கள் கதையோட போகிற போக்கிலே கல்வியின் முக்கியத்துவத்தை அவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காரு. உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்கிட்ட பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாரு. நான் இந்த புத்தகத்தை படித்து நான் ஒரு சில விஷயங்களை கேள்வியாக கேட்கும் போது கூட அவ்வளோ தெளிவாக எனக்கு பல விளக்கங்களை கொடுத்தாரு. அவருக்கு இதுதான் முதல் புத்தகம். ஆனால் முதல் புத்தகம் மாதிரியே தெரியல, அவ்வளோ அருமையாக எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தில் நட்பை குறிக்கிற மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். அதெல்லாம் எனக்கு படிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உண்மையாகவே ஒரு ஃப்ரெண்டுனா இப்படி தாண்டா இருப்பான், கேட்காமலே உதவி செய்வான். நம்ம ஃப்ரெண்டு பசியில் இருக்கிறானா இல்லையா அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் அவசியமே கிடையாது, அவனை பார்த்தாலே நமக்கு புரிஞ்சிடும். அதை மென்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு சம்பவத்தை இந்த புத்தகத்தில் எழுதியிருப்பார். அவ்வளோ எனக்கு இந்த புத்தகத்தை படிக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த புத்தகத்தை ஒவ்வொருத்தவங்களும் கண்டிப்பாக வாசிக்கணும். இந்த புத்தகத்தில் சொல்கிற மக்களுடைய வாழ்வியல், அவங்களுடைய உழைப்பு, அவங்களுக்கு ஏற்படுற அநீதி, அதை எப்படி அவங்க மீண்டு வராங்க, எத்தனை காலமாக இவங்க இதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்களை இந்த புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது உங்களுடைய கண்ணில் நீர் வராமல் கண்டிப்பாக இருக்கவே இருக்கு. இது உப்பளத்தில் வேலை செய்கிற மக்களுடைய வாழ்வியலை பற்றியான புத்தகம். இந்த புத்தகத்தை எழுதின எழுத்தாளர் கூடமே அந்த உப்பளத்தில் வேலை செஞ்சுருக்கார். அந்த வழியை அவர் அனுபவிச்சதால் தான் அந்த வழியை அப்படியே எந்த ஒரு பில்டப் இல்லாமல் ஒரு இலக்கிய நயம் அப்படிலாம் இல்லாமல் ரொம்பவும் யதார்த்தமாக அவர் அங்கே என்ன அனுபவிச்சாரோ, அவர் என்ன கண்களால் பார்த்தாரோ, அவங்களுடைய மக்கள் எப்படி அங்கே வாழ்ந்தாங்களோ அதை அப்படியே இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு. அவ்வளோ அழகாக இருந்தது. இப்போ சூர்யாவுடைய ரெட்ரோ அப்படின்னு ஒரு படம் வந்தது இல்லையா, அவர் ஒரு தீவுக்கு போகும்போது அங்கே சில மக்களை அறிமுகப்படுத்துவாங்க. இந்த மக்கள் சிரிச்சதே கிடையாது, இவங்களுக்கு சிரிப்புனா என்னன்னே தெரியாது சார் அப்படிங்கிற மாதிரி அந்த எழுத்தாளர் என்கிட்ட கேட்டார், உங்களுக்கு மழைனா பிடிக்குமா சார் அப்படின்னு.
ஆமாம் சார் எனக்கு மழை பிடிக்கும், இதில் என்ன இருக்குது, எல்லாருக்கும் மழை பிடிக்குமே அப்படின்னு. அப்போ தான் அவர் சொன்னார், எல்லாருக்கும் மழை பிடிக்கும்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க சார். எனக்கு வந்து மழை பிடிக்கவே பிடிக்காது சார். மழையில் நனையலாம், இல்லை மழையை எப்படி ரசிப்பீங்களோ அதை நினச்சி எப்படி நீங்கள் கவிதைகள் எழுதுவீங்களோ அந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு உணர்வுமே கிடையாது. எனக்கு மழை வந்து மிகப்பெரிய எதிரி. மழையை வந்து என்னுடைய மக்கள் ரசித்ததே கிடையாதுன்னு சொன்னார். எனக்கு அப்போ ஏன் அப்படின்னு கேட்கும்போது தான், மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா அந்த உப்பளத்தில் 3 மாதத்துக்கு வேலையே இருக்காது. அந்த மக்களுக்கு உப்பளத்தில் வேலை செய்கிறத விட வேறு வேலையும் தெரியாது. அப்போ அந்த 3 மாதத்துக்கு அவங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? வேலைக்கு போனால் தானே சம்பளம் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க? அப்போ அந்த 3 மாதம் அங்கே எத்தனை குடும்பங்கள் சாப்பிடாமல் இருக்கும், எவ்வளோ கஷ்டப்படும். அந்த மழை வந்தால் எங்களுடைய வாழ்க்கை எவ்வளோ மோசமாகணும் உங்களுக்கு தெரியுமா சார் அப்படின்னு சொல்லும் போது அவருடைய வார்த்தைகளாலே என்னால் புரிஞ்சிக்க முடியுது அங்கே இருக்கிற மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு. யோசிச்சு பாருங்களேன், மழையே பிடிக்காத ஒரு ஜனங்க, அதை நினச்சி பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது இல்லையா? நாம் வந்து மழை பெஞ்சிச்சுன்னா நகரத்தில் நடக்கிற விஷயங்களை மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஐயோ சென்னையில் மழை வந்துருச்சு, வீட்டில் தண்ணி வந்துருச்சு, வெளியில் போக முடியல, வேலைக்கு போக முடியல அப்படின்னு. ஆனால் நமக்கு இத்தனை நாள் தெரியாமலேயே மழையால் ஒரு கூட்டம் தன்னுடைய வாழ்வியலே இழந்துக்கிட்டு இருக்குது. சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. என்னதான் அரசாங்கம் இப்போ உங்களுக்கு மழைக்கால நிவாரணம் அறிவிச்சிருந்தா கூட அது சரியாக அவங்க கிட்ட போய் சேருதா அப்படின்னு கூட தெரியல. மக்கள் அதனால் முழுமையாக பலன் அடைகிறாங்களா அப்படின்னு கூட தெரியல. ஸோ இந்த எழுத்தாளர் இந்த புத்தகத்தை எழுதுனது நோக்கம் என்ன அப்படின்னா, இப்படி ஒரு மக்கள் இருக்காங்க, அவங்க உழைச்சிக்கிட்டு இருக்காங்க, அவங்க உழைப்புக்கான அவங்க பலன் கிடைச்சிருக்கா கிடைக்கலையா அப்படிங்கிற வழியை இந்த புத்தகத்தின் மூலிமா நமக்கு கிடைத்திருக்காரு. உண்மையாகவே இந்த புத்தகம் ரொம்ப அருமையாக இருந்தது. பல இடங்களில் வந்து எனக்கு வந்து பதட்டத்தையும் பயத்தையும் வர வச்சது. எனக்கு வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு நிலம், நம்ம பார்க்காத மக்கள், நம்ம பார்க்காத வாழ்வியலை எழுத்தாளர் வந்து என்னை வாழ வச்சுட்டாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆறு பேச்சு பாண்டியன் அவர்கள் இன்னும் நிறைய புத்தகங்கள் இப்போது வந்து சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறாரு. ஸோ இந்த புத்தகத்தை படிச்சுட்டு அவர்கிட்ட பேசின பிறகு எனக்கு ஒரு ஆசை அப்படின்னா, மனுஷன் கண்டிப்பாக ஒரு நாள் டைரக்டர் ஆவார். அன்றைக்கி இந்த உப்பளத்தான கதையை திரைப்படமாக எடுத்தார் அப்படின்னா உண்மையாகவே அது வேறு மாதிரி இருக்கும். அப்படி அவர் உப்பளத்தான் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை எடுத்தார் அந்த படத்துக்கான முதல் ரசிகனா நான் தான் இருப்பேன். அந்தளவுக்கு இந்த புத்தகத்தில் பல விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு. கண்டிப்பாக இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிங்க. நம்ம எப்படி மூவியில் அவதார் அப்படின்னு படத்தை பார்க்கும்போது வேற ஒரு உலகத்துக்கு போனோமோ, இந்த புத்தகமும் உங்களுக்கு இதே தமிழ்நாட்டில் வாழ்கிற ஒரு மக்களுடைய உலகத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகும். அந்த உலகம் இது வரைக்கும் நீங்கள் பார்த்திராத உலகமாக இருக்கும், கேள்விப்படாத உலகமாக இருக்கும். அவ்வளோ வழிகளை இந்த மக்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்களா அப்படின்னு நீங்களே யோசிச்சு பார்ப்பீங்க. கண்டிப்பாக அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சில பேருக்கு தெரியாமலே இருக்கலாம். ஸோ அவங்க வந்து இந்த புத்தகத்தை படிக்கும்போது தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஆறு பேச்சு பாண்டியன் அவர்களை நான் வந்து ரொம்ப வாழ்த்துறேன். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு மக்கள் இவ்வளோ வழி அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னு இந்நாள் வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது. அது ஒரு புத்தகமாக எழுதி இன்றைக்கி அனைத்து தமிழ் மக்களுக்கும் இதை நீங்கள் வந்து கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு எழுத்தாளனுடைய வேலையே இது தாங்க. ஒரு மக்கள் வந்து தனக்கான உரிமையை இழந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு இடத்துல உழைப்பு சுரண்டல் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் தமிழ்நாட்டில் வந்து பல பேருக்கு தெரியாமல் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? அதை வந்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. மக்களுடைய சப்போர்ட் வந்து அந்த விஷயங்களுக்கு நிறைய கிடைக்கிது. அந்த மாதிரியான வேலையை ஆறு பேச்சு பாண்டியன் வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காரு. உங்களுக்கு வந்து நான் மிகப்பெரிய ஒரு ஃபேன் ஆகிட்டேன். நீங்கள் இன்னும் நிறைய புத்தகங்கள் எழுதணும், அந்த புத்தகங்களுமே மக்களோட மனதை தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த புத்தகத்தை என்னுடைய கையில் கொடுத்து எனக்கு படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு பண்ணதுக்காக உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்கிட்ட கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 3/4 மணி நேரம் ஒதுக்கி பேசுனீங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது. உங்களுடைய பல வழிகளை எனக்கு கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு எழுத்தாளன் கிட்ட ஒரு வாசகராக நான் உங்ககிட்ட பேசுனது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி கொடுத்தது. உப்பளத்தான் ஒரு அருமையான புத்தகம். கண்டிப்பாக வாங்கி படிங்க. ஒரு புது உலகத்தையும் ஒரு புது வழியையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. நன்றி.